அந்த குழந்தைக்காகவோ அவங்களோட கஷ்டத்துக்காகவோ இல்ல தனக்காக அவங்கள அடிச்சானோ தெரியல. ஆனா அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நேரமாவது நிம்மதி கிடைச்சது. அவ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே இப்ப தெரியும், அவன் கட்டுக்கதைகளை உண்மையாக்க வந்திருக்கவன்ல. மாநாட்டுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து போன அன்னைக்கு KGF பிடிக்க அவனுக்கு ஒரு பெரிய படையே தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் ராக்கி எல்லாருக்கும் முன்னாடி கருடனை கொண்டான். பாக்குறவங்க நெஞ்சில தைரியத்தை விதைச்சு படை வீரர்களா மாத்தலாம். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? ராணுவ பேர் கொண்ட படையோட வானரம் ராக்கியை கொல்ல வந்தப்போ 20,000 அடிமைகள் அவனை எதிர்த்து நெஞ்சில தைரியத்தோட ராக்கிக்காக உயிரையும்